மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கொடு இன்பம் குடும்பம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லதொரு துரிய தவத்தை நமக்கு அற்புதமான முறையில் வழிநடத்தி தந்த பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைநிலையோடு இணைத்தே வைத்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்த அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைத்து வேதாத்திரிய அன்பு உறவுகளுக்கும் அடியனது இனிய காலை மாலை வணக்கமும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சென்னையிலிருந்து கோமதி சுப்பிரமணியம். கொடு இன்பம் குடும்பம் என்ற தலைப்பில் இன்று நாம் சிந்தனை செய்யவிருக்கிறோம். வாங்க சிந்தனைக்குள் செல்லலாம். வாழ்க வளமுடன். கொடு இன்பம் குடும்பம் என்ற இந்த அழகான சொற்றொடர் குடும்ப வாழ்வின் முக்கியத்துவத்தையும் பிறருடன் அன்பை பகிர்ந்து வாழ்வதனால் ஏற்படும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் அன்பை பகிர்ந்து அளித்தால் குடும்பத்தில் இன்பம் பெருகும் என்ற கருத்தும் இந்த சொற்றொடரில் பொதிந்து இருப்பதாக அடியனுக்கு புலப்படுகிறது. சரி, கொடு இன்பம் குடும்பம், கொடு இன்பம் குடும்பம் என்றால் என்ன? கொடு என்பது பிறர் நல்வாழ்வுக்காக உதவுதல் அல்லது பங்கிடுதல். அது பொருள் உதவியாக இருக்கலாம், அருள் உதவியாக இருக்கலாம், உடல் உதவியாக கூட இருக்கலாம். அன்பை பகிரலாம், ஆனந்தத்தை பகிரலாம். கல்வி அறிவு சார்ந்த விஷயமாக, அதாவது ஏழை எளியவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பது, அவர்கள் வாழ்வை வழிநடத்த தேவையான அறிவுரைகள் குறித்த விளக்கம் அளிப்பது சம்பந்தமாக இருக்கலாம். இதில் மிகவும் முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் கொடுப்பதற்கு நல்ல விசாலமான மனம் வேண்டும். அது குடும்பத்திற்கானாலும் சரி, பிறருக்கு அதாவது சமுதாயத்துக்கானாலும் சரி, அந்த ஒரு பரந்த மனப்பான்மை அவசியம். சரி, இந்த விசாலமான மனம் நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம் செய்ய செய்ய சாத்தியமாகும். ஏனெனில் தவம் செய்யும் மனித மனம் நல்ல விரிவடை. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இவர்கள் பார்த்தீங்கன்னா சுவாமிஜி தந்த இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை நிச்சயம் கடைபிடிப்பவர்களாகத்தான் இருப்பாங்க. அடுத்து இன்பம் என்பது ஆனந்தத்தை குறிக்கும். குடும்பத்திற்கு நாம் மகிழ்ச்சி தரும் செயல்களையும் பொறுப்போடு நமது கடமைகளையும் செய்யும் போது அவர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் மனதில ஒரு நிம்மதி பிறக்கும் இல்லையா? அதுதான் இன்பம். அடுத்து குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு குடும்பத்தின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் குறையாதவாறு ஒரு சூழலை அமைத்து தந்து தம்பதியர் இருவரும் அவங்கதான் அமைத்து தரணும். ஆனா அவங்க அன்போடு பார்த்து கொண்டு வாழ்வது நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் இல்லையா? சண்டை சச்சரவு இல்லாம ஒரு ஆரோக்கியமான மனநிலை எல்லாத்துக்கும் ஏற்படும் போது அது இன்பத்தை கொடுக்கும். குறிப்பாக மனவளக்கலை அன்பர்கள் இதில் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அருட்தந்தை சொல்லுவாங்க. அதாவது ஞானத்தை பெறுவதே ஆனாலும் வாழ்க்கை துணை சம்மதம், அடுத்து தனது குடும்பத்தின் அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற சமைச்சு வலியுறுத்துவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரிடமும் அந்த உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பு, அன்பு செய்யும் உள்ளம்
அவர்கள் நிறைந்தவர்களாக இருந்து விட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, ஆனந்தம் நிறைவாகவே இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஒரு பூவின் மனம் பார்த்தீங்கன்னா, எப்படி தான் இருக்கும் இடத்தை சுற்றி மனத்தை பரப்புகிறதோ, அதுபோல தவம் செய்பவர்கள் ஒரு வீட்டில் இருக்கும்போது, அந்த குடும்ப சூழல் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் அமைதியாகத்தான் இருக்கும். அதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, மேலும் கொடு என்ற இந்த சொல்லின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வதின் மகத்துவம். இப்போ மனித வாழ்வில் நாம் எதையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அதில் உண்மையான அர்த்தம் இருக்கும். அப்படித்தானே? குடும்ப வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா, அன்பு, பரிவு, ஆதரவு, இந்த உதவும் குணம், கருணை போன்ற உணர்வுகள் வெளிப்படும் போது, அதாவது ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொள்ளும் போதுதான் அந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள் எப்படி இருக்கும்? நல்ல பலப்படுவதை நாம் கண்கூட காண முடியும். அப்படித்தானே? இது நம்ம அனைவரும் குடும்பத்துல நிச்சயம் அனுபவிச்சிருப்போம். இப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு பைபிள் வாக்கியம். சுவாமிஜி என்ன சொல்றாரு? இஃப் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் டோட்டாலிட்டி வில் சப்ளை. இதுதான் இயற்கை விதியும் கூட. உண்மைதான். ஆனால் கேட்பது எப்படி இருக்கணும்? திடமான எண்ணத்தை கொண்டு உறுதியோடு 100% அதுல இன்புட் கொடுத்து எண்ணம், சொல், செயல்ல நமது உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்துல கேட்டது கிடைக்கும். மகான்கள்லாம் வந்து அந்த அது என்ன நடக்குமோ அதைத்தான் நினைப்பாங்க. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணத்தில் உறுதி இருக்கும் போது நம்ம கேட்டது கிடைக்கும். அதே போல நாம குடும்பத்திற்கு இந்த இன்ப சூழலை எப்போதும் நம்ம அமைத்து கொடுத்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பம் நமக்கு 100 மடங்காக இன்பத்தை தந்து கொண்டே இருக்கும். கொடுத்தால் கிடைக்கும், இறைக்க இறைக்கத்தான் கிணற்றில் நீர் ஊறும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்காக நம்ம கொடுத்தா நமக்கு 2 பங்கு கிடைக்கும், 2 மடங்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்தோட எதிர்பார்ப்போட செயல்படுதல் கூடாது. நாம் மனதார எந்த பிரதிபலனையும் எதிர்பாராது எதையும் கொடுத்து உதவும் போது அந்த இறை நமக்கு நிச்சயம் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இது அடியேனது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. கொடுப்பதினால் இருவருக்கும், அதாவது கொடுப்பவருக்கும் அதை பெறுபவர் இருக்காங்க இல்லையா, அவங்க மனசுலயும் மகிழ்ச்சி ஏற்படும். உண்மைதான். அதான உண்மையான இன்பம் செல்வத்திலோ, அதிகாரத்திலோ, பணம், புகழ், செல்வாக்கு இதுல எல்லாம் கிடையாதுங்கிறது நம்மளுக்கு எப்ப தெரிய வரும்னா ஒரு கட்டத்துலதான் அது புரிய வரும். அதனால்தான் 14 வயதிலேயே இந்த மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம்னா அந்த உண்மையான இன்பம் எதுங்கிறது அவங்களுக்கு புரிந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில அமையும். அதே மாதிரி நம்ம குடும்பமோ சமுதாயமோ ஒற்றுமையோடு எதையும் பகிர்ந்து உண்பதிலும் வாழ்வதிலும் தான் உண்மையான அந்த மகிழ்ச்சி கூட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சாமிஜி. அதாவது இப்போ நாம இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், நாம பொதுவா மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம் மகிழ்ச்சி என்பது கொடுப்பதுல இருக்கா, பெறுவதில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா சிலர் என்ன சொல்லுவாங்க? இல்ல கொடுக்கறதுல தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க பெறுவதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்நோட்டமா பார்த்தா இந்த 2 விதமான பதில்களும் பார்த்தீங்கன்னா உண்மை என்றுதான் தோன்றும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க குழந்தைகளை எடுத்துக்கோங்களேன். ஒரு வீட்டுல சின்ன குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பெற்றோரோ அல்லாட்டி உறவினர்களோ நண்பர்களோ யாராவது அவங்க வீட்டுக்கு போறப்ப பெற்றோர் அவங்க எப்பவுமே வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. உறவினர் நண்பர்கள் அவங்க வீட்டுக்கு போறப்ப அந்த வீட்டுல குழந்தைகள் இருந்தா ஏதாவது வாங்கிட்டு போவாங்க இல்லையா, பொருள் வாங்கிட்டு போவாங்க. சாக்லேட்டோ, டாய்ஸோ, பழங்கள், பண்டம், இல்லாட்டி ஸ்டோரி புக்ஸ், எது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை வாங்கி எடுத்துட்டு போவாங்க இல்லையா. இப்போ இதை கொண்டு போய் நம்ம அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி பெறுகின்ற குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி. அப்போ 2 பதில்களும் சரியாத்தானே தோணுது, சரியாத்தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் சற்று ஆழமாக பார்த்தால் அந்த குழந்தைகள் பெறுகின்ற, இப்போ குழந்தைகளுக்கு நம்ம சாக்லேட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மகிழ்ச்சி அதோட அவ்வளவுதான், அது குறைந்து விடும். அதே மாதிரி டாய்ஸ் இருக்கு, அது உடைஞ்சிட்டா அல்லது தொலைஞ்சிட்டா அப்ப அந்த மகிழ்ச்சி அவ்வளவுதான், அதோட குறைஞ்சிடும். ஆனால் கொடுத்தவர்களின் மகிழ்ச்சிக்கு மாற்றமே இருக்காது. நம்ம கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மகிழ்ச்சிக்கு மட்டும் மாற்றமே இருக்காது. நிலையாக உள்ள மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் இருக்கிறது என்பது நமக்கு நல்ல புரிய வரும். அப்படித்தானே? நிலையான நிரந்தரமான மகிழ்ச்சி கொடுப்பதில் மட்டும்தான் இருக்கிறது. எதை கொடுத்தாலும் அதனை ஆத்மார்த்தமாக உண்மையான அன்போடு கொடுக்கும் போது நமது மனம் முதல்ல நிறைவான ஆனந்தத்தை பெறுகிறது. ஃபர்ஸ்ட் நம்மளோட மனசு ஒரு நிறைவா ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷம் வருது. அதனை பெரும் அன்பர்களது கண்களில் நம்ம கொடுக்குறோம்.
அதை வாங்குறாங்க இல்லையா, அவங்கள கண்கள்ல தெரியும் ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது நமக்கு வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. உண்மைதானே? நம்ம கூட அனுபவிச்சிருக்கோம் அது நம்ம வாழ்க்கையில. இப்போ கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சிக்கு ஒரு உண்மையான தகவல் இங்க நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு விரும்புறேன். ஹாலிவுட் நடிகை கேத்ரின் செடே ஜோன்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க. அவங்க வந்து 4 முறை ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஆனா அவ்வளோ ஈஸியா வாங்கல. 12 முறை அவங்க வந்து நேம் நாமினேட் ஆச்சு. ஆனா அவார்டு கிடைக்கல. அப்போ அவங்க மனதுல ஒரு திடமான ஒரு சிந்தனை வந்தது. நம்ம படங்கள மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு, பாசத்தோடு, அன்போடு தானே பார்க்குறாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய அவார்டு தானே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களோட இதுல. அந்த திட மனத்தின் விளைவு என்ன ஆச்சுன்னா, 4 முறை அவங்களுக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சது. அவங்க தன்னோட இளமை காலத்தில் நடந்த நிகழ்வு பற்றி ஷேர் பண்ணாங்க. எப்படின்னா, கேத்ரினும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து நெறைய நற்பண்புகள அவங்களுக்கு கற்றுக் குடுத்துருக்காங்க. அதுபோல ஒரு நாள் அவங்க வந்து தன்னோட அப்பா கூட சர்க்கஸ் பார்க்கறதுக்கு நைட் ஷோ போயிருக்காங்க. அப்போ வந்து நைட் ஷோ போனாங்க. அங்க கியூல வரிசையா நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க நின்னுட்டு இருக்கப்ப, இவங்க முன்னாடி ஒரு பெரிய குடும்பம். கிட்டத்தட்ட 6 குழந்தைகள், தாய், தந்தையோட சேர்த்து மொத்தம் 8 அன்பர்கள் நிக்கிறாங்க. அந்த அப்போ அந்த குழந்தைகள இவங்க பார்க்குறாங்க. எல்லாமே ஒரு 12 வயதுக்குள்ள தான் அந்த குழந்தைகள் இருக்காங்க. அவர்கள் ஆடைகள பார்த்தா ரொம்ப எளிமையா தான் இருக்கு. ஆனா நல்ல நேர்த்தியா அழகா இருந்தது. ஏன்னா நல்லா அயர்ன் பண்ணி அழகா போட்டுருக்காங்க. அந்த கியூல அந்த குழந்தைகள் நிற்கும்போது கூட ஒரு ஒழுக்கம் கடைபிடித்தார்கள். நல்ல 2, 2 குழந்தைகளா வரிசையா நின்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த குழந்தைகள் வந்து பேசிக்கொண்டதும், அவங்க கண்கள்ல ஒரு எக்ஸைட்மென்ட், ஒரு சந்தோஷம். சர்க்கஸ் பார்க்க போறோம். அதுல ஜோக்கர் வருவாங்க, மிருகங்கள் நெறைய வரும். அப்படி இப்படி நெறைய ஆவலோடு அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கியூல நின்னுகிட்ட அந்த குழந்தைகள வந்து ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தத, இந்த கேத்ரினும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டே இருக்காங்க. குழந்தைகள் பெற்றோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நின்று அ அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. கவுண்டர் பக்கம் வந்தாச்சு. டிக்கெட் குடுக்குறவர் கேட்கிறாரு, "எத்தன டிக்கெட் வேணும்?" அப்படின்னு கேட்கிறாங்க. இவங்களும் சொல்றாங்க, "அதுக்கு பணம் இவ்வளோ ஆகுங்க" அப்படின்னு கவுண்டர்ல உள்ளவரு சொல்றாரு. அந்த குழந்தைகளின் தந்தை முகம் வந்து ரொம்ப அப்படியே வாடி போயிடுது. ஏன்னா, அவங்க கேட்கிற பணம் வந்து தன்ட்ட இல்ல. குறையுது கொஞ்சம். அப்போ அவரு நினைக்கிறாரு, குழந்தைகள நம்ம ஆசையா கூட்டிட்டு வந்துட்டோம். இந்த பிள்ளைகள்ட்ட நம்ம எப்படி சொல்றது? அப்படின்னு ஒரு மனசுல ஒரு ஒரு வருத்தத்தோட, தயக்கத்தோட நிக்கிறத பார்த்த கேத்ரியோட அப்பா என்ன சொன்னாரு, தன்னோட பாக்கெட்ல இருக்கிற பணத்த வந்து டக்குன்னு எடுத்து கீழ விட்டுர்றாரு. தவற விட்டுர்றாரு. வேணும்னே போட்டுர்றாரு. திருப்பி அத குனிஞ்சு எடுத்து, அந்த குழந்தைகள் தந்தைட்ட வந்து, "இதோ பாருங்க உங்க பணம், உங்க பாக்கெட்ல இருந்து கீழ விழுந்திருக்கு" அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த தந்தையின் கண்கள் பார்த்தீங்கன்னா, நன்றி உணர்வோடு, சந்தோஷமாக அவரை பார்த்து, தனக்கு அவர் உதவுவதை புரிந்து கொண்டு, ஏன்னா தான் பணம் இல்லன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர் கண்களில் நீர் அப்படியே அப்படியே கோர்த்து நிக்கலாம். அப்படின்னு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைகள ஆசையோட கூட்டு வந்திருக்கிறாரு இல்லையா? அந்த பணத்த வாங்கிக்கிட்டு, டிக்கெட் வாங்கி குழந்தைகளுடன் சர்க்கஸ் பார்க்க அவர் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் கேத்ரீனும் அவங்க அப்பாவும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து டிக்கெட் வாங்குற அளவு தான் அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப இல்ல அதனால வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் மனமோ பார்த்தீங்கன்னா, மிகவும் ஆனந்தத்தில் இருந்தது. வாழ்க்கையில் ஒரு பெரிய செயலை செய்து முடித்த ஒரு ஆனந்தம் இருவர் மனதிலும் இருந்தது. சர்க்கஸ் பார்த்தால் எந்த சந்தோஷம் கிடைக்குமோ, அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அப்போதான் கேதரின் இந்த பாடத்தை அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில் பிறருக்கு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்ற பாடத்தை தான் கற்றுக்கொண்டதாக அவர்கள் பதிவிடுறாங்க. இதுதான் உண்மையும் கூட இல்லையா? நம்ம ஒவ்வொருவரது மனத்திலும் கூட பார்த்தீங்கன்னா, விலை மதிக்க முடியாத நற்குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனை தகுந்த சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்தும்போது, அது நமக்கும், பிறருக்கும் அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் அந்த அன்பை பகிர்ந்து அளிக்கும்போது, அது பன்மடங்காக பெருகுவதையும் நம்ம பார்க்கலாம். நிரந்தர சந்தோஷம் வந்து பகிர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது. அன்றாட வாழ்வில் பார்த்தீங்கன்னா, நம்மை சுற்றி நடக்கும் நிறைய விஷயங்கள், நமது சிறு உதவியோ அல்லது ஒரு பாராட்டோ, தேவைப்படுற இடத்துல அன்பை பகிர்ந்து நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். காரணம் கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. அது நம் மனதில் ஒரு நிறைவை தருகிறது. வீட்ல கூட நம்ம மனைவி நல்லா சமையல் பண்றாங்க டெய்லி. ஒரு பாராட்டு. "நல்லா இருக்குமா?" அப்படின்னு ஒரு வார்த்தை. அதே மாரி குழந்தைகளை பாராட்டுவது. சுவாமிஜி கூட ஒரு அழகான வாழ்த்து தந்திருக்கிறார் பாருங்களேன். அதை தினமும் நாம் வீட்டில் குழந்தைகளிடம் சொல்ல சொல்ல நமது அன்பு வந்து இந்த வாழ்த்து மூலம் பரிமாறப்படும்போது, குடும்பத்தில் இன்பம் வந்து பெருகத்தானே செய்யும். நிச்சயம் தானே அது. அது என்ன வாழ்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இப்ப வீட்ல வந்து மகன், மகள் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2, 3 குழந்தைகள் இருந்தா தனித்தனியாவும் நீங்க வாழ்த்தலாம்.
மொத்தமா சேர்த்து கூட வாழ்த்தலாம். என் மகளே, என் மகனே, நீ வாழ்க. நீ நல்ல முயற்சி உடையவளாக இருக்கிறாய். உடல் நலம் மிக்கவர்களாக இருக்கின்றீர்கள். நல்ல சூழலை பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நல்ல குணங்களை இயற்கையாகவே நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். நன்கு உழைப்பவர்களாக நீங்கள் வளர்கின்றீர்கள். வாழ்வில் வெற்றி பெறுகின்ற எல்லா உடன்பாட்டு எண்ணங்களையும் நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். நல்வாழ்வு பெறுவதற்கான எல்லா அம்சங்களும் உங்கள் உள்ளும் புறமும் நன்கு நிரம்பி இருக்கிறது. உங்களிடத்தில் தெய்வீகம் நிரம்பி உள்ளது. நீங்கள் அருளாற்றல் பெற்றவர்களாக நல்ல அறிவுடனும் நலத்துடனும் வாழ்க வளமுடன் என்று தினமும் அவர்கள் ஆழ்ந்து உறங்கும் போது நமது அன்பை இப்படி வாழ்த்து மூலம் கொடுத்தால் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் நல்ல விதமாக அமைவதை நாம் கண்கூடாக காணலாம். அது நமக்கும் மகிழ்ச்சி தரும், அவர்களுக்கும் இன்பத்தை தரும். குடும்ப உறுப்பினர் அனைவருமே அவர்கள் வளர்ச்சியை பார்த்து ஆனந்தப்படுவார்கள். உண்மைதானே? குடும்ப அமைதிக்கு மற்றும் ஒரு சூட்சுமத்தை சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கணவன் மனைவி இவருக்கிடையே விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் இது வேணும், தேவைப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. இதைத்தான் சுருக்கமாக சுவாமிஜி ஒண்ணு சொல்றாரு. ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் கணவன் மனைவிக்கு தேவை, 2 பேரும் அதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அருட்தந்தை சொல்லுவாங்க. அது அதாவது அந்த ஏடிஎஸ் என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். மேலும் சொல்லுவாங்க, யார் மிகுந்த அறிவாளியோ அவர்கள் தான் அதிகம் விட்டு கொடுப்பார்கள் அப்படிங்கிறதையும் சுவாமிஜி இங்க சொல்லுவாங்க. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை. உண்மைதானே? ஆனா இப்போ உள்ள குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நான் தான் பெரியவன்ற மாதிரி ஈகோ எனும் உணர்ச்சி தான் மேலோங்கி நிற்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் வேடிக்கையா இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் பார்த்தேன். இப்போ ஒரு காட்டுல ஒரு சிங்கம் வந்து ரொம்ப மமதையோட, யாருடா அந்த காட்டுக்கு ராஜா, யாருடா அந்த காட்டுக்கு ராஜான்னு அப்படியே கேட்டுட்டே போச்சான். முதல்ல பாம்பு வந்துதான், அது சொல்லிச்சான், நீதான் 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 அப்படின்னு சொன்னான். அடுத்து முயல் வந்துதான், அதுவும் சொல்லிச்சான் நீதான் அப்படின்னு சொன்னான். இப்படி குதிரை, ஆமை, இப்படி ஒண்ணுன்னா வர வர எல்லாம் நீதான் நீதான் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மமதையோட வந்துட்டு அடுத்து யானை வந்துடும். அதுட்டையும் இந்த கேள்வி கேட்டிருக்குது, யாருடா அந்த காட்டுக்கு ராஜா. அதுக்கு இந்த கேள்வி அதுக்கு பிடிக்கல. அது வந்து அப்படியே கண்டுக்காம அது பாட்டு போயிட்டு நடந்து போச்சான். திருப்பியும் வந்து யாருடா அந்த காட்டுக்கு ராஜான்னு அப்பவும் கண்டுக்காம போச்சான். உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்து ஒரு பாஞ்சு யானை முன்னாடி போய் நின்றுட்டு, என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கிய அப்படின்னு சொல்லி, யாருடா அந்த காட்டுக்கு ராஜான்னு சொன்னோடனே யானை என்ன பண்ணுது, தனது தும்பிக்கை வச்சு அப்படியே ஒரே அலக்கா தூக்கி அப்படியே தூக்கி எரிஞ்சிடணும். உடனே சிங்கத்தோட முதுகெலும்பு உடஞ்சே போச்சான். அப்போ அது நான் கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு சிங்கம் வந்து பாவமா கேட்க, யானைன்னு சொல்ல நான் பதிலத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். அதாவது நான் என்ற இந்த ஆணவத்திற்கு என்றுமே அழிவுதான் நிச்சயம். இதை வந்து நாம கருத்தில் கொண்டு தவத்தின் மூலம் இதனை நம்ம வென்று விடணும். அதனால குழந்தைகளுக்கு 14 வயசு இருக்கப்பே சுவாமிஜி சொல்லுவாங்க, மனவளக்கலை என்னும் இந்த வாழ்க்கை கல்வியை ஆண் பெண் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து விட வேண்டும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை வந்து எளிமையா, சந்தோஷமா, அமைதியா அவங்க வாழலாம். இது பெரியவர்களாகிய நாம் தான் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி குடும்ப அமைதிக்காக மனவளக்கலை அன்பர்களாகிய நமக்கு வந்து மிகுந்த பொறுப்பு இருக்குது. நாம் தினமும் காலையில் முறையாக உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை அதை செஞ்சோம்னா நம்ம இடத்துல வந்து 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த குணங்களும் நம்மகிட்ட எழாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவம் தற்சோதனை செய்யறப்ப, அகத்தாய்வு செய்யறப்பையும் அது நம்ம எழாம அந்த விழிப்புணர்வோடு இருந்து நம்ம பார்க்கிறோம். சரி, அகத்தாய்வுல என்ன சொல்றாங்க? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற தத்துவங்களை நாம புரிஞ்சு அதன்படி நடந்து தெளிந்து அதை நோக்கி ஒரு அதாவது வாழ்வின் நோக்கம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதை நோக்கி நம்ம பயணம் செய்யும் போது நம்மளுக்கு வந்து அந்த அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவை கூட தவம் செய்ய செய்ய அதை குறைந்து நல்ல விழிப்புணர்வோடு இருக்கும். அப்போ நாம பயணம் செல்லும் பாதை வந்து அதை அடையும் குறிக்கோள் எல்லாமே நல்ல சரியா புரியும். அப்போ குடும்ப அமைதி வந்து நம்ம கெடாம நம்மளே நிச்சயம் நாமே பார்த்து கொள்வோம். அப்படித்தானே? அப்போ நமது செயல் இல்லாம எப்படி இருக்கும்? எந்த விதத்திலும் பிறருக்கு துன்பம் தராத சுவாமிஜி சொன்ன இந்த 2 ஒழுக்க பண்பாடு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால நம்மளால பிறருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம மகிழ்வான ஒரு சூழலை குடும்பத்தில் நம்ம அமைச்சு கொடுப்போம். அதனால நமக்கு குடும்பம் மூலம் 100 மடங்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அப்படித்தானே? குடும்பத்தில் கொடுப்பதில் இன்பம் இருப்பது போல நாம் இருக்கும் இடத்துல அதே மாதிரி கொடுப்பதில் இன்பம் இருக்குங்கிறத மாணவர்களுக்கு ஒரு ப்ரொஃபஸர் அழகா புரிய வைக்கிறார் பாருங்களேன்.
ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்களாம், "ஒரு நோட் புக்கும் பென்னும் நான் உங்களுக்கு தரேன். அதுல உங்க நேம் எழுதி பக்கத்து ரூம்ல கொண்டு வச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்களாம். பசங்களும் என்ன பண்றாங்க, சரின்னு எல்லாம் எடுத்து போய் பக்கத்து ரூம்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்க எல்லாரும் அந்த நோட் புக்க திருப்பி எடுத்துட்டு வாங்க. அவங்கவங்க நோட் புக்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க எந்தெந்த இடத்துல வச்சாங்களோ அதெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எடுத்து வச்சுட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு மாணவர்ட்ட, "நான் ஒரு 5 நிமிஷம் தரேன். உங்க நோட்ட போய் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க" அப்படின்னா, அந்த குழந்தைகளும் டக் டக்குன்னு ஓடி போய் எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அவங்க வச்ச இடத்துல நோட்டு இல்ல. அப்ப தேடி தேடி ஒண்ணு பார்த்துட்டு கிடைக்காம அப்படியே 5 நிமிஷம் ஆயிடுச்சு வந்துட்டாங்க கிளாஸ் ரூம்க்கு. அப்போ அந்த புரொஃபசர் வந்து இன்னொரு ஒரு சூட்சுமம் ஒண்ணு சொல்லிக் குடுக்குறாரு. அதாவது நீங்கள் எல்லாரும் ந பக்கத்து ரூம்ல போயி, உங்க கண்ல எந்த நோட் புக் படுதோ, அத எடுத்து அதுல உள்ள நேம நீங்க கூப்பிடுங்க. அது யாருடையதோ அவங்க வந்து மகிழ்ச்சியோட அத வாங்கிப்பாங்க. இப்ப மறுபடியும் நான் ஒரு 5 நிமிஷம் தரேன். நீங்க போய் இப்ப உங்க நோட்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றப்ப, இப்ப பாருங்க அந்த குழந்தைகள் எல்லாம் போறாங்க. போயிட்டு எது கண்ல படுதோ டக்குன்னு அவங்க பேர கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அத வாங்கிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிறாங்க. எல்லார் நோட்டும் கிடைச்சிருது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துர்றாங்க. அதாவது கொடுப்பதினால் அந்த இன்பம் கிடைக்குது, அந்த ஆனந்தம் குறிக்குது. அத மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கு அந்த கிளாஸ்ல அவரு அந்த மாரி ஒரு செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில அசுரர்களுக்கும், தேவர்களுக்கும் இந்த உணவு சாப்பிடுவதில ஒரு போட்டி வச்சாங்களாம். முதல்ல அசுரர்கள் சாப்பிட்டாங்க. அந்த போட்டியின் நியமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது கை மூலம் தான் சாப்பிடணும். முட்டி மடங்காம சாப்பிடணும். இதுதான் போட்டியோட நியமம். அப்போ அசுரர்கள் வந்து அப்படியே கையில சாப்பாடு எடுத்து அப்படியே அப்படியே வாயில வீசி எறியுறாங்க. அது எல்லா இடமும் சிந்தி அவங்களும் ஒழுங்கா சாப்பிட முடியாம, உணவு தான் எல்லாம் வேஸ்ட்டா போச்சு. அப்போ அடுத்து தேவர்களோட இது வந்திருக்காம். அவங்களோட டர்ன் வந்தப்ப, அவங்க எல்லாரும் கூடி சிந்தனை பண்ணி, பேசி ஒரு முடிவெடுத்து, நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அனைவரும் நல்ல திருப்தியா உணவு சாப்பிட்டாங்க. எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணாம, அழகா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்களாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளைத்தானே மடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எதிர் எதிரா உட்கார்ந்துட்டாங்களாம். இப்ப இவரு சாப்பாடு எடுத்து அவருக்கு ஊட்டுறதுக்கு, அப்ப கை மடங்காது இல்லையா? இவர் எடுத்து அவர்ட்ட ஊட்டுறாரு, அவர் எடுத்து இவருக்கு ஊட்டுறாரு. இப்படி எல்லாரும் நல்லா சாப்பாடும் சிந்தாம எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் செஞ்சு முடிச்சு அனைவரும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்து அவருக்கு உதவி உதவி தான் ஆனந்தம் படுதல் என்ற குணம் பார்த்தீங்கன்னா, தேவர்களுடைய குணமாம். அன்பை விதைப்பவர்களுக்கே நிம்மதி அறுவடை செய்யலாம். கொடு இன்பம் குடும்பத்திற்கு, அதாவது குடும்பத்திற்கு மகிழ்ச்சி கொடுப்பவனுக்கே நிம்மதியான வாழ்வு அமையும் என்பது நமக்கு இதிலிருந்து தெரிய வருது. இல்லையா? எப்போதும் மனிதன் தனக்கு இது வேண்டும், அது வேண்டும், நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று பிரயத்தனம் பண்ணாம, பிறர் முகத்தில் மனதில் மகிழ்ச்சி தருமாறு உதவும் பட்சத்தில், அவரும் சந்தோஷப்பட்டு அதன் மூலம் நாமும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழலாம். இப்படிப்பட்ட குணம் மனித குணத்தில் இருந்து மேம்பட்டு தேவ குணத்திற்கு மாறும். இது முதலில் நம்மில் தொடங்கி குடும்பத்திற்கு பரப்பி சுற்றம் ஊர் உலகு என்ற அளவில் விரிந்து நாமும் வாழ்ந்து பிறரும் வாழ்வாங்கு வாழ வழிவகுப்போம். வாழ்வில் வெற்றி மகிழ்ச்சி அமைதி நிரந்தரமாக பெற கொடு இன்பம் குடும்பத்திற்கு என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை கொடுத்தாங்க அம்மா. கொடி இன்பம் குடும்பம் தலைப்புல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுப்பதற்கு இதில் பரந்த மனப்பான்மை வேணும், விசாலமான மனசு வேணும்னு சொன்னாங்க. அப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பின்றி கொடுக்கணும். கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குங்கிறத ரொம்ப வலியுறுத்தி ஆணித்தரமாக சொன்னாங்க. நடிகை கேப்ரியோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டது ரொம்ப சிறப்பாக இருந்தது. குழந்தையை வாழ்த்துவது, தூங்கும்போது என்னென்ன சொல்லணும் அப்படி குழந்தைகள் இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக குடும்பத்தை இன்பம் வரணும்னாக்க விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மை ஆகிய வந்து பெற்று சொன்னாங்க. நிறைவாக சொல்லக்கூடிய இந்த அசுரர்களும் தேவர்களும் உண்மையுடைய கதை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அவங்கவுங்க முட்டியை மடக்காமல் அவங்கவுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு அதில் நிகழ்ச்சியை காணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவாக வந்து கொடி இன்பம் குடும்பம் நல்லா இன்பமாகவே இருந்ததுங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அவர்கள் பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். அதை நாம் பார்த்து கொண்டே செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலையில் செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சிகள், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.